ஃபாத்திமா அக்கா, இன்னைக்கு என்ன ரெசிபி ஷேர் பண்ண போறேன்னு கெஸ் பண்ணுங்க. என்னமோட ஃபர்ஹானா, எனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு வந்து கிட்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சிக்கன் நக்கெட்ஸ் ஃபாத்திமா அக்கா. வாவ் ஃபர்ஹானா, சிக்கன் நக்கெட்ஸா? கிட்ஸ் மட்டும் இல்ல, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு தெரியும் ஃபாத்திமா அக்கா. சரி வா, ரெசிபி சீக்கிரமா சொல்லு. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். பிரஸ்ட் பீசஸ் இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூண்டு கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஆனியன் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். கூடவே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பிரெட் ஸ்லைசஸ். இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக நீங்கள் ஷேப் பண்ணலாம். இது பாருங்கள், நான் வந்து ஓவல் ஷேப்பை பண்ணியிருக்கேன். நக்கெட்ஸ் இந்த ஷேப்பில் தானே இருக்கும், அதனால தான். நீங்கள் வேணும்னா ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நக்கெட்ஸ் மாதிரி ஷேப் கொடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது பாருங்கள், எனக்கு வந்து 1/2 kg சிக்கனில் ஒரு 27 நக்கெட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நான் கொஞ்சமாக பெரிய சைஸில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு 30 மினிட்ஸ்க்காக. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம நக்கெட்ஸ் கோட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன், மைதா, கூடவே வந்து 3 முட்டை. ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒன்றொன்னா நக்கெட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட்டு மைதாவில் கோட் பண்ணிக்கோங்க. மைதாவில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணுங்க. எல்லா சைட்ஸும் நல்லா கோட் ஆகணும் பிரெட் க்ரம்ஸில். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக வரும் நக்கெட்ஸ். இது வந்து ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் தான், நான் வீட்டில் தான் செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் இது. அடா ஃபர்ஹானா, எனக்கு பிரெட் க்ரம்ஸ் செய்ய வராது, எப்படி செய்கிறது கொஞ்சம் சொல்லி கொடு. ஒன்றும் இல்லை ஃபாத்திமா அக்கா, ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தவாவில் வச்சுட்டு எண்ணெய் சேர்க்காமல் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி அந்த கிரைண்ட் பண்ண பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு வீட்லேயே ரெடி ஆகிடும். ஓகே ஃபர்ஹானா, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் எல்லா நக்கெட்ஸ் கோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் ஈஸியாக இருக்கும். பசங்களும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லைனா வேணும்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் காலையில் எழுந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸில் கூட ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூலில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் போட்டு வச்சுட்டு சூடாகிறதுக்காக. ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம நக்கெட்ஸ் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு மீடியம் ஹாட் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நக்கெட்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடான எண்ணெயில் சேர்த்திங்கன்னா நக்கெட்ஸ் வந்து வெளியிலேருந்து நல்லா ஃப்ரை ஆகிடும், பட் உள்ளே வந்து ஒழுங்காக வேகாது. ஸோ அதனால தான் மீடியம் ஹாட் ஆனதுக்கப்புறம் நக்கெட்ஸ் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஸ்லோவாக தான் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் சிக்கன். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேட்சஸில் நான் எல்லா நக்கெட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான நம்மளுக்கு சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக பாருங்கள், உள்ளே கூட பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு சிக்கனு. ரொம்பவே ஈஸி இது மேக்கிங் ப்ராசஸ். ரொம்பவே கம்மியான டைமில் நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னியில் கூட என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டு இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னாச்சு ஃபாத்திமாக்கா, வீடியோ பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது ஃபர்ஹானா இந்த நகெட்ஸ் ரெசிபி. பார்த்தாலே எனக்கு சாப்பிட்ணுன்னு இருக்குது. நான் சீக்கிரம் உடனே போயிட்டு ட்ரை பண்ணுறேன். So okay friends, see you in the next video. Until then, take care. Bye bye.